தாவைக்காவுடைய இரண்டாவது மிகப்பெரிய மாநில மாநாடு இன்னும் கொஞ்ச நேரத்தில் மதுரையில் நடக்க போகுது. மதியம் 3 மணிக்கு ஆரம்பிக்க போற மாநாட்டுக்கு காலையில 7 மணில இருந்து லட்சக்கணக்கான மக்கள் அங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க இருக்கக்கூடிய வெயில தாங்க முடியாம தொண்டர்கள் எல்லாருமே கீழே இருக்கக்கூடிய மேட்டை அவங்களுக்கு ஷீல்டா தலைமையில வச்சு ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாபெரும் மாநாடுக்கான செட்டப் கடந்த ஒரு 10 நாட்களாவே நடந்துகிட்டு இருக்கு. ஆரம்பத்தில இருந்தே இந்த மாநாடுக்கு நிறைய தடங்கல்கள் இருந்தாலும் இப்போ அதெல்லாத்தையும் மீறி இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த மாநாடு நடக்க இருக்கு. நேத்தே தாவைக்காவுடைய தலைவர் விஜய் அவர்கள் மதுரைக்கு வந்துட்டாரு. அரசியல் வட்டாரத்திலும் பொதுமக்களிடையே இந்த மாநாடுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கு. ஏன்னா விஜய் அவர்கள் என்ன பேச போறாரு, என்ன குட்டி கதை சொல்ல போறாருன்ற மாதிரி எல்லாமே நிறைய விஷயங்கள் பேசப்பட்டு இருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாநாட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க சமயத்திலே நிறைய தடங்கள் ஏற்பட்டுச்சு. நம்மளே பார்த்திருப்போம். நேற்று 100 அடி கொடியை பிளான் பண்ண போறப்போ எதிர்பாராத விதமா அது அப்படியே சாஞ்சி ஒரு கார் மேல விழுந்துருச்சு. நல்ல வேளை எந்த ஒரு உயிர் சேதமும் அப்ப நடக்கல. ஒரு வேளை அப்படி நடந்துருந்துச்சுன்னா இப்போ இந்த மாநாடு நடக்குமான்றதே பெரிய கேள்விக்குறியா இருந்திருக்கும். இது மட்டும் இல்லாம டியூஸ்டே மிட் நைட் காளீஸ்வரன் ஒரு செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட் ஸ்ரீவல்லிபுத்தூர் கிட்ட இருக்க ஒரு எலக்ட்ரிக் கம்பத் கிட்ட இவங்க பேனர் கட்டுறப்போ அந்த பேனர் அந்த எலக்ட்ரிக் கம்பியில பட்டு ஷாக் அடிச்சு இவர் அங்கே உயிரிழந்துறாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருந்தாலும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இன்னைக்கு அந்த மாநாடு நடக்க போகுது. விக்கிரவாண்டியில் நடந்த ஃபர்ஸ்ட் மாநாட்டில் 1.5 lakhs மக்கள் வந்திருந்தாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மதுரையில் நடக்கக்கூடிய இந்த மாநாடுக்கு 2 லட்சம் பேர் கிட்ட வருவாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் இந்த மக்கள் எல்லாருமே ஓட்டா கன்வெர்ட் ஆவாங்கன்றது எல்லாமே நம்ம எலெக்ஷன் அப்போ தான் தெரியும். டிவிக்கே இந்த மாநாடு ரொம்பவே பிளான் பண்ணி கேர்ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் மாநாட்டில் நடந்த எந்த ஒரு அசம்பாவிதமும் இதில் நடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்காக இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பேரிகேட் டு பேரிகேட் தாண்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பேரிகேட் எல்லாத்துலையுமே கிரீஸ் தடவி இருக்காங்க. எல்லா இடத்துலையும் செக்யூரிட்டி டைட் பண்ணிருக்காங்க. அண்ட் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் வச்சிருக்காங்க. டாய்லெட், ஃபுட், வாட்டர், பார்க்கிங் இந்த மாதிரி பேசிக் ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அங்க இந்த மாநாட்டில் எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லா இருக்காங்கன்னா கிரௌட்ல இருக்கவங்களுக்கு யாருக்காச்சும் அடிபட்டுச்சுன்னா உடனே வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் வசதி போய் சேரணும்னு சொல்லிட்டு ட்ரோன் வசதியில் அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட டெலிவர் பண்றாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கு நீங்க யாராச்சும் மாநாட்டில் இருக்கீங்கன்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் மாநாடு போயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ அனுப்பிச்சுடுங்க.